ஈஷா யோகா மையம் தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் தன்னார்வலர் மணிவண்ணன் வேலூரில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஈஷா யோகா மையம் தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை இந்த ஆண்டு கோவையில் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கியது. 4 ஆதியோகி ரதங்களை உள்ளடக்கிய இந்த யாத்திரையை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தொடங்கி வைத்தார். அங்கிருந்து புறப்பட்ட ரதம் ஒன்று கடந்த 2ஆம் தேதி வேலூர் மாவட்டம் வந்தடைந்தது. இந்த ரதமானது காட்பாடி, ஆற்காடு, சோளிங்கர் மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் வருகிற 10ஆம் தேதி வரை பயணிக்க உள்ளது. கிராமங்களில் பொதுமக்கள் பக்தி மார்க்கத்தை நாடுவதற்காக இந்த ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. இந்த ரதமானது 35,000 கிலோமீட்டர் பயணிக்கிறது. கோவைக்கு நேரில் சென்று ஆதியோகி சிவன் சிலையை தரிசிக்க முடியாதவர்களுக்காக இந்த ரத யாத்திரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 36 இடங்களில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. அந்த வகையில் வேலூர் டோல்கேட்டில் உள்ள ராணி மக்காலில் இந்த விழாவின் நேரடி ஒளிபரப்பு நடைபெறும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரை இது நடைபெறும். இதில் பங்கேற்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். கூட்டு தியானம் நடைபெறும். இதில் பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக பங்கேற்கலாம். இவ்வாறு அவர் கூறினார்.